அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என் சேனலில் ஸ்ரீலங்கன் மாங்காய் கறி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னு சொன்னால் திருப்பி ட்ரை பண்ணுவீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சி போயிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச கறி தான். 10 நாளாக ஆனாலும் கறி பழுதாகாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு டிப்ஸ் ஒன்று இது சொல்லியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இந்த கறி செய்கிறதுக்கு தும்பு மாங்காய் தான் எடுத்திருக்கேன். தும்பு மாங்காயில் செஞ்சிங்கன்னு சொன்னால் கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட கிட்டலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கறி. நான் 3 மாங்காய் எடுத்துக்கிறேன். நீங்கள் 3 மாங்காய் எடுத்துக்கோங்க. 2 இன்ச்சு மாதிரி நீங்கள் அதை பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சின்ன சீரகம், 2 பட்டை, 2 ஏலக்காய், மஞ்சத்தூள், கட்டுத்தூள், மசாலாத்தூள், மிளகாய்த்தூள், ரம்பு எடுத்துக்கோங்க. 2 பச்சை ஒச்சிக்காவை கீரி எடுத்துக்கோங்க. வெங்காயம் 1 எடுத்துக்கோங்க. அது மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயம். இந்த கறி செய்யக்கிட்டால எப்பயுமே மண் சட்டி பாவிச்சிங்கன்னு சொன்னால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கறி. பொதுவாகவே இந்த கறி மண் சட்டிலாம் செய்வாங்க. ஆனால் அடுப்பில் செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி கேஸில் தான் செஞ்சு காட்டுறேன். 2 ஸ்பூன் மாதிரி நீங்கள் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா சூடாகினதும் 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. பட்டை 2 சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் சூடாகி வரக்கிட்டாலே நம்ம கடுகு, வெந்தயம், சின்ன சீரகம் சேர்த்து கடுகு நல்லா வெடித்து வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இதில் கட் பண்ணியிருக்க வெங்காயத்தை சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். நிறைய பேர் என் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கல்ல. கட்டாயம் உங்களோட சப்ஸ்கிரைபையும் சப்போர்ட்டையும் தருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மாங்காய் கறியை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. இது என்னோடய ஸ்டைலில் தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பச்சை கொச்சிக்காவை சேர்த்துக்கோங்க. அதோட ரம்பையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம இதில் மிளகாய்த்தூள், மசாலாத்தூள், கட்டுத்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து வதக்கி எடுத்துப்போம். வதக்கி வச்சிக்கிற தாளிப்பில் இப்போ கட் பண்ணி வச்சிக்கிற மாங்காவை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் 1.5 டம்ளர் மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துப்போம்.
இதில் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். மாங்காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி 1/2 கப் சேர்த்துருந்தோம். இந்த தண்ணி வந்து நல்லாவே வற்றி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா இதை குக் பண்ணி எடுத்துப்போம். நான் இதில் டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன்னு சொன்னேன். 10 நாள் ஆனாலும் கறி பழுதாகாமல் இருக்கிறதுக்காக தண்ணி வந்து நம்ம வேக வச்செடுக்கும் போது நல்லாவே தண்ணி வற்றி இருக்கணும். கறியில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அந்த ஸ்டேஜில் தான் நம்ம இதில் சுகர் சேர்த்துக்கணும். சுகர் சேர்த்து இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டால அந்த சுகர் வந்து சூட்டுக்கு நல்லாவே மில்ட் ஆகி வரும். அந்த மில்ட் ஆகி வர அந்த சுகர் சிரப்பில் தான் நம்ம கறியை வந்து நல்லாவே குக் பண்ணி எடுக்க போகிறோம். அப்படி குக் பண்ணுறதால வந்து 10 நாள் ஆனாலும் கறி வந்து பழுதாகாமல் இருக்கும். இந்த கறிக்கு வந்து நான் 4லேருந்து 5 ஸ்பூன் மாதிரி சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களோட மாங்காவை பொறுத்து தான் நீங்கள் சுகர் சேர்க்கணும். மாங்காய் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் அதிகமாகவே சுகர் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் சுகரை குறைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணும் போதே பார்க்கும்போதே விளங்கும் உங்களுக்கு சுகர் வந்து எந்த அளவுக்கு மில்ட் ஆகி வருதுன்னு சொல்லி. இந்த சுகர் சிரப்பில் தான் நம்ம கறியை வந்து நல்லா குக் பண்ணி எடுக்க போகிறோம். இது 5 நிமிஷம் மாதிரி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அஞ்சு நிமிஷம் இதை நம்ம சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி குக் பண்ணும்போது நல்லா பானி கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. குக் பண்ணி கொஞ்சமாக அந்த பானி வந்து வத்துற அளவுக்கு மாதிரி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு விளங்கியிருக்கும் எப்படி நல்லா குக் ஆகி இருக்குன்னு சொல்லி. சுட சுட மாங்காய் கறி ரெடி ஆகிட்டு இதை நீங்கள் ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கே ஃபேவரட் ஆகிடும் இந்த கறி. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏழுமுண்டா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட வீட்டில் இருக்கிற கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாங்காய் கறி உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்னொரு யூனிக்கான டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.